விஓடியினுடைய நிறுவன தலைவர், நான் லேசாக ஒரு தொட்டு வச்சுருக்கேன். இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இல்லை, இந்த சம்பவம் வந்து வன்மையாக கண்டனத்துக்குரிய ஒரு சம்பவம். ஏன்னா நீங்கள் இந்த சம்பவத்தை ஊடகங்கள், முக்கியமாக ஜெயா தொலைக்காட்சி வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த செய்தியாக இதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரீங்க. ஒரு அரசின் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க, 18 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணுன்னு தான் மருத்துவமனையிலேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க, உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவம். அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தில் வழக்கு பதியப்பட்டிருக்குது. அனைத்து மகளிர் காவல் நிலையம் திருவான்மியூர், அதாவது நீலாங்கரைக்கு வந்து திருவான்மியூர் தான் ஜூரிஸ்டிக்ஷன். அதான் நீலாங்கரையில் இருந்தாலும் அனைத்து மகளிர் வந்து திருவான்மியூரில் தான் இருக்குது. ஸோ அங்கே பதியப்பட்டிருக்குது. விசாரணை நடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு தரப்பின் நம்மளுக்கு கிடைத்த தகவல். இன்னொரு தரப்பு ஊடகங்களும் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கவனிக்கணும். இதில் வந்து அந்த பெண் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் போடுறீங்க அந்த படங்கள், அந்த பெண்ணின் காயம்லாம், இதெல்லாம் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கண்டிப்பாக இதை செய்த யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்து இடமில்லை. பட் என்னை பொறுத்தவரை இதில் வந்து ஜாதி இதுக்காக பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறது கொஞ்சம் மிகைப்படுத்தலாம் தெரியுது. நான் வந்து உடனே அந்த எனக்கு யாருன்னே எம்எல்ஏ யாருன்னே தெரியாது, அது வேறு விஷயம். பட் ஆன் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் வந்து போத் சைட்ஸ் ஆஃப் த காயின் நம்ம பார்க்கணும். இரண்டு தரப்பையும் நம்ம பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக இந்த பெண்ணுக்கு நடந்த இந்த எந்த விதமான சித்திரவதையோ, கொடுமையோ, தாக்குதலோ, அடியோ, வாட் எவர் சினானிம்ஸ் நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ராஜசேகர் சார், ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்கள் ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞரும் கூட. இந்தியாவில் இங்கே ஏன் பட்டியலின பெண்கள் என்று நாங்கள் இதை சுட்டி காட்ட வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு ஏன் இருக்கிறது என்றால், சாதி ரீதியாக நாம் இந்த கேள்வி எழுப்பவில்லை. இந்தியாவிலே அதிகம் ஒடுக்கப்படுகிற சமூகமாகவும் நீதி மறுக்கப்படுகிற சமூகமாகவும் அட்ராசிட்டி, அப்யூஸ், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அவற்றுக்கு உட்படுத்த சமூகமாகவும் ஒரு வாயற்ற சமூகமாக தொடர்ந்து வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா வரை இந்த தலித் சமூகம் உள்ளடக்கப்படுகின்ற ஒரு நேரத்தில் தான் இந்த கேள்வி பொது சமூகத்தில் இருக்கின்றது. மற்றபடி இதை சாதி மத நோக்கத்தில் நாங்கள் பார்க்க விரும்பவில்லை. இல்லை, நீங்கள் இந்தியான்னு ஆரம்பிச்சதுனால நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்தமாக நான் வந்து வெறும் இந்த வழக்குக்காக கன்ஃபைன் பண்ணிட்டு தான் என்னுடைய ஒப்பீனியனை கொடுத்தேன். நீங்கள் இந்தியான்னு சொன்னதுனால சொல்கிறேன், இந்தியாவில் இந்த மாதிரி பல ஆயிரம் வழக்குகள் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம பேசும்போதே அதாவது மாட்டுக்காக கொலைகள்லாம் நடக்கிறது. அதற்காக பல சம்பவங்கள் நாங்கள் குரல் எழுப்பியிருக்கோம், ஏன் பல சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு இது ரைட்டு, அதாவது அது அங்கே நடக்கிறதுனால இது சரின்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக அங்கேயும் இதே மாதிரி கண்டனங்களும் இதே மாதிரி நடவடிக்கையும் எடுத்தால் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. எடுக்கிறதில்ல. அது காரணம் அரசியல், மற்ற மாற்று கட்சியினர் ஆளுகின்ற ஒரு அரசாக இருக்கலாம், இல்லைனா பாஜக, காங்கிரஸ், எல்லா அரசியலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நிறைய சம்பவங்களும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சம்பவத்தில் வந்து எனக்கு வந்து நடவடிக்கை நம்ம வந்து எடுத்த உடனே இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா பீயிங் அ டிஃபென்ஸ் லாயரு, இல்லை இவங்க தான் அந்த எம்எல்ஏவோட மகன் ஆண்டோவும் அந்த எம்எல்ஏவுடைய மருமகன் மெர்லினாவோ இவங்க தான் இந்த குற்றத்தை செய்து விட்டார்கள், இவங்க பண்ணது தப்பு, அவங்கள உடனடியாக கைது பண்ணி அவங்கள கன்விக்ட் பண்ணி தூக்கில் போடணும்னு சொல்கிறது வந்து எனக்கு அறவே உடன்பாடு கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஒரு வழக்கை அனைத்து தரப்பிலும் ஃப்ரம் த வாதி பிரதிவாதி இரண்டு பக்கத்தையும் தீர விசாரணை பண்ணி அதற்கேற்றாற்போல் சாட்சியங்களும் அமைய வேண்டும். இப்படி தான் ஒரு வழக்கை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன், ஒரு வழக்கை அனைத்து தரப்பிலும் பார்த்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் பார்த்தா தான் சொல்ல முடியும். இந்த வழக்கு இப்போதுக்கு பிரைமா ஃபேஸை எஃப்ஐஆர் போட்டாச்சு, விசாரணை நடக்குது. இப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து மிகைப்படுத்தி இதை வந்து இது செய்யணும், அவங்க வந்து ஓடிட்டாங்க, இதை செய்வாங்களா, அந்த ஆட்சி செய்துருமா, இந்த முதலமைச்சர் பதில் சொல்வாரா, முதலமைச்சர் தானே பொறுப்பு, இப்படிலாம் சொல்கிறது வந்து உண்மையில் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா எங்கேயோ ஒரு 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 ரிமோட் இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அதற்கு முதலமைச்சர் தான் செய்யணும்,
நான் வந்து திமுக ஆதரித்து பேசவில்லை, நான் பியூர்லி ஆன் மெரிட்ஸ் தான் பேசுறேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் நினைச்சா உடனே முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா? ஐயா, உங்கள்கிட்ட குறுக்கீடு செய்வதற்கு நியாயமான காரணம் எனக்கு உண்டு, என்னை மறுத்து பேசுவதற்கு நியாயமான காரணம் வழக்கறிஞர் ராஜசேகருக்கு உண்டு. ஒரு பெண் 17 வயது பெண், இவளுக்கு எந்த 18 வயதுன்னு கவர்மெண்ட் ஒரு கான்ஸ்பிரசியோ ஒரு பொலிட்டிசிசமோ தெரியாது. இட் டசன்ட் ஹேவ் எனி பொலிட்டிசிசம். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லாமல் அவள் புரோக்ளமேஷனை ஒரு பிரகடனத்தை கொடுக்குறாள். ஐயா, நான் இந்த மாதிரி அநியாயத்துக்கெல்லாம் வரணும் கதறுகளால் எவிடன்ஸ் கதிரோடு இருக்கிறார்கள். இதுக்கு மேலே பிரைமா ஃபேஸ் இருக்கிறதா இல்லையா, அது யாரை விசாரிக்கணும், உள்ள என்ன நடந்தது, டொமஸ்டிக் வயலன்ஸா நான் டொமஸ்டிக் வயலன்ஸா, இட் ஹஸ் பீன் டேக் லாங் டைம் ப்ராசஸ். இல்லை, நான் என்ன இது வந்து ஒரு நீண்ட நேரம் இருங்க. இந்த வழக்கை உங்கள் சேனலில் பார்க்கும்போதே அந்த பெண் எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க, எவ்வளோ நாள் பணியாற்றுறாங்க, அவங்களுக்கு வந்து எப்போ இந்த சம்பவம் நடந்தது, நீங்கள் உங்கள் இதை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தெரியுது. ஏன்னா கையிலலாம் மருதாணிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த சம்பவத்தில் அதுக்காக மருதாணி போடுறது குற்றம் போடக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல. அதில் அவங்களுடைய எந்த மாதிரி எந்த காலகட்டத்தில் நடந்தது எதுவுமே தெரியாது. ஸோ யூகத்தின் அடிப்படையில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவது சரியாக இருக்காது. இந்த வழக்கை பொறுத்தவரை ஆலுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் திருவான்மியூரில் வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அவங்க விசாரிக்கணும், 2 தரப்பையும் அழைத்து விசாரித்து இது வந்து கண்டிப்பாக இது நீதிமன்றத்துக்கு போவோம், பொது வழியில் இருக்கும், விவாதம் பண்ணுவீங்க. இப்போ இந்த நீங்கள் விவாதத்துக்கு எடுத்ததே வரவேற்கத்தக்கது, இதெல்லாம் ரைட்டு. பட் ஒரு வழக்கை வந்து நம்மளே உட்காந்து டிவி சேனலில் உட்காந்து ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி இவங்களை தூக்கில் போடுங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. We have a non, நீங்க இல்ல, we have a no right to decide everything. நான் ஜெனரலா பொதுவா ஒரு டிபேட் இல்ல பொதுவா ஒரு கருத்தை வந்து இந்த மாதிரி வழக்குகளை பொறுத்தவரை தீர விசாரித்து அதில் இருக்கும் உண்மையை கண்டறிந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதுதான் சரியான ஒரு செயலாக இருக்கும் நான் பார்க்குறேன். வழக்கறிஞரா ராஜசேகர் சார் சொல்லுங்க. இப்போ ஒரு சர்க்கிளில் எல்லோருமே இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, 3 பேரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நியாயமான விஷயத்தில், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது தெளிவாக தான் சொன்னேன். நான் இது கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தணும். இதை வந்து நம்ம வந்து ஒரு தலைப்பட்சமான ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு கட்சி சார்ந்து பேசுவதோட ஒரு வழக்கை வழக்காக தான் பார்க்க வேண்டும். இந்த பெண்ணுக்கு நடந்தது கொடுமை, அதில் மாற்று கருத்தே இல்லை. வழக்கு பதியப்பட்டிருக்குது. அந்த மர்லினோன்றவங்க தான் எம்எல்ஏவோட மகள்னு நினைக்கிறேன், மகனும் மருமகள் ஆண்டோ மதிவாணன் தான் மகன். அது ஓகே. அப்படி இருக்கும்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அடிப்படை உடனடியாக வழக்கு பதிஞ்சிருக்காங்கன்றது வரவேற்கத்தக்கது. நம்ம வந்து ஒரு வழக்கை உடனடியாக we cannot become the judge, jury and everything for every case. அது வந்து அது ரொம்ப உண்மையிலே முட்டாள்தனமான ஒரு வாதம். சரி, இப்போ ஒரு கட்சியை சார்ந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க பேசலாம் என்ன வேணா மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு வழக்கு நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இதை பார்க்கும்போது தான் நம்ம பேச முடியும். நான் ஒரு அரசியல்வாதியாக பார்த்தா வன்மையான இப்போ எல்லாரும் பேசுறது நானும் பேசலாம். பட் பீயிங் அ லாயர் ஐ ஷுட் பி சென்சிபிள். எஸ், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் திணிக்க முடியாது வியூவர்ஸ்கிட்டயோ இன்னும் இந்த விவாதத்திலையோ. இது கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது, நடவடிக்கை தேவை. யார் குற்றம் செய்தாலும் இந்த கடைசியாக அவங்க டாக்டர் பேசுனாங்க பாருங்கள், ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக இருந்துச்சு. அது நீங்கள் ஒரு வழக்கை அது நடவடிக்கை யாராக இருந்தாலும் வழக்கு யார் மீது விசாரணை, அந்த ஆண்டோ மெர்லினா மீது வழக்கு பதியப்பட்டிருக்குது, உடனடியாக அவங்க விசாரணை நடத்தணும். ஆலுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஆன்சரபிள், இல்லைனா அது நீதிமன்றத்துக்கு போவோம். நீதிமன்றத்தில் அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அது கண்டிப்பாக எல்லா தரப்பும் கண்டிப்பாக ஊடகங்கள்லாம் இருக்க மாட்டாங்க, பிரிண்ட் மீடியாவும் சரி டிவி மீடியாவும் சரி இதை செய்தியாக்குவாங்க, சமூக வலைதளங்களில் கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒன்றும் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கெட் அவே. நம்ம ஒரு வழக்கை வந்து அப்படி தான் பார்க்கணும். எனக்கு வந்து பிடிக்காதுன்றதுக்காக, அதாவது நான் ஒரு வன்மத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா அப்படியே சார்ஜ் ஆகி நான் கத்த முடியாது. இட் சவுண்ட் ஃபன்னி ஆன் மை பார்ட். அப்ப நீங்க அது இட்ஸ் நாட் ஃபேர். நான் வந்து நடவடிக்கை தேவை, அதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு வந்து திமுகவை பிடிக்கும். நான் திமுகவை அதிகமாக எதிர்த்து பேசுகிறோம் நான் தான். ஒரு நாள் விவாதத்தில் நான் வந்து ஒரு சட்ட ரீதியாக பேசும்போது முட்டு கொடுக்குறேன்னு பேசுகிறாங்க அவங்க பெண்ணிய செயல்பாட்டாளர் நடிகை கஸ்தூரி அவர்கள். வந்து நான் வந்து முட்டு கொடுக்கல, ஒரு வழக்கை சென்சிபிளாக தான் அப்ரோச் பண்ணோம். நீங்கள் வந்து நான் ஐ கேனாட் பி ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமான இல்லை உடனடியாக கைது பண்ணி உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி கன்விக்ட் பண்ணி அவங்க தூக்கில் போட்டிருக்கான்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். நான் வந்து இந்த நடவடிக்கை கண்டிப்பாக தேவை.
விசாரணை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கண்டிப்பா தீர விசாரிக்கணும். இது யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த பெண்ணுன்னு மட்டும் இல்லை, அது ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து ஒரு ஜெண்டர் பயஸ், அவங்க கரெக்டாக சொன்னாங்க, இது ஜெண்டரை வச்சு பேசுறதுல இவர் சொன்னார்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஒரு பெண்களுக்காக அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கொடுமை யார் அனுபவித்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை தேவை, அதில் மாற்று கருத்து இல்லை. எம்எல்ஏ பையன், எம்எல்ஏ மருமக, அதனால நான் வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஈவன் எம்எல்ஏ நினைச்சாலும் தடுக்க முடியாது விசாரணையில். இப்போ அந்த முக்கியமான விஷயம் அந்த டாக்டர் சொன்னாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் விக்டிமோட ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஹவு ஷி இஸ் கோயிங் டு கோஆபரேட், அவங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சப்சிக்வெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதாது, இட் ஹாஸ் டு பி கொராபரேட்டட் வித் எவிடன்சஸ் அண்ட் ஐ விட்னஸ் இருக்குதா, இவங்க சொன்ன சம்பவத்துக்கும் அவங்க இருந்த பீரியடுக்கும் மேட்ச் ஆகுதா, இதெல்லாம் போலீஸ் தீர விசாரிக்கணும். அப்படிதான் ஒரு வழக்கை பார்க்க வேண்டும். இப்ப நான் வந்து ஒருத்தரை காப்பாற்றுவதற்கோ ஒருத்தரை ஆதரிப்பதற்காக நான் பேசல, வழக்கை வழக்காக தான் பார்க்க முடியும். நான் என்ன கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்தாலும் they should have a responsibility. கண்டிப்பான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. இந்த கண்ட்ரி டெக்ளேர் as themselves as எப்படின்னு சொன்னா நான் ஒரு டிராவிடியன் மாடல் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் why he didn't come forward to ஏன் வரல, ஏன் அவருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 8 கோடி மக்களுக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு பெண்ணுக்கு ஒரு சம்பவம் ஒரு ஸ்டேஷன்ல நடக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சட்டம் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்குது, அதுக்காக உடனே முதல்வர் இறங்கி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரணை பண்ண முடியும்? பைத்தியக்காரத்தனமான ஒரு கேள்வி. இது ஒரு நண்பர் பைத்தியக்காரத்தனமான கேள்வி இல்ல. இல்ல ராஜசேகர் சொல்றேன், ஐயா முதலமைச்சர் அதாவது முதலமைச்சர் வந்து இந்த கேஸ்ல வந்து விசாரணை பண்ணுவாரா? அதுக்குதான் அதிகாரிகள் இருக்காங்க, கேக்குறது ஏசி இருக்காங்க, டிசி இருக்காங்க, ஜாயின்ட் கமிஷனர் இருக்காங்க, ஹையரார்கி ஆஃப் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, இல்ல நீதிமன்றம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ராஜசேகர் நீங்க ஒரு லாயர், அது சுப்ரீம் கோர்ட்டுடைய லாயர். நான் வந்து கன்க்ளூட் பண்ண கேட்கல, அவர் சொல்லக்கூடிய இந்த அரசியல் அவருடைய எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. அவர் வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட் வெளியிடும் போது இப்படிப்பட்ட அநீதிகளுக்கு நம்முடைய அரசு ஒருபோதும் தலை சாய்க்காது, நம்முடைய அரசு சரியான பாதையில் இருக்கும் என்று ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொன்னால் என்ன? மிஸ்டர் சுஃபியான் பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க, சரி, அதுல தெளிவா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பாத்துறேன், அந்த படிச்சு பார்த்திருப்பீங்க, அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல, டைம் கன்சியூம் ஆகும். சொல்லுங்க, பேசுவோம். சோ அந்த பிரஸ் ரிலீஸ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க, நடவடிக்கை இருக்குது, விசாரணைக்கு நடந்துட்டு இருக்குது, வழக்கு பதியப்பட்டிருக்குது, அந்த ஆண்டோ மெர்லினோன்னு நினைக்கிறேன், அந்த இருவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்குது. இந்த அவங்க வந்து ஃபியூச்சர்ல மெர்லினோ யாரோ, சோ இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு வழக்கை நான் இப்போ டிவியில் உட்காந்து நான் வந்து மற்ற நீங்களாம் கத்துறீங்க, நீங்களாம் சத்தமா பேசி இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லி நானும் அப்படி சேர்ந்து நான் பேசணும்னா அப்ப நீங்க இதுவரையும் சத்தமே போட்டது இல்ல. சார் சத்தம் போடணும் சார், இருங்க சத்தம் போடுறது சிரிக்கிறாங்க. இல்ல கஸ்தூரி கண்டிப்பா சிரிப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு நான் இப்போ வந்து நான் வந்து ஒரு நான் வந்து அவங்க கஸ்தூரி மாதிரி ஒரு பாஜக ஆதரவு நிலை எடுத்து கத்தலாம், பட் நான் வந்து ஒரு வழக்கறிஞரா தான் பேசிட்டு இருக்கேன். நான் எத்தனை கட்சி போறேன்னு அவங்க என்ன சொன்னதுக்கு நான் இப்போ வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவராக தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து கண்டிப்பா நான் வந்து நடவடிக்கை தேவைன்னு தான் சொல்றேன். இதுல வந்து அவங்க விடுதலை பண்ணுங்க நான் சொல்ல who am I first of all. அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசுவது தவறுன்னு தான் சொல்றேன். இப்போ வந்து அந்த டாக்டர் சொன்னாங்க கரெக்டா அவங்க அந்த டியூ ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம், இப்படிதான் விசாரிக்கணும், அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம், விக்டிம் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி அவங்க வந்து விசிட் பண்ணிருக்காங்க, நீதிமன்றத்தில் போய் சாட்சிகள் கொராபரேட் பண்ணி அவங்க கூண்ல ஏறி சொல்லணும், இதெல்லாம் இருக்கும்போது ஒரு வழக்கை வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லும்போது உடனே முட்டு கொடுக்குறேன்னு பேசுறது ரொம்ப அபத்தமான ஒன்று. சுருக்கமா சொல்லுங்க சார். இல்ல இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்திருக்குது. அந்த மருமகளுடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்குது, அவங்க நான் வந்து குடும்ப உறுப்பினராக தான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பா தண்டனையை அவங்க அனுபவிச்சே. ஆனா நான் வந்து இப்போ சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி நம்ம நடிக்க முடியாது, பேச முடியாது. இப்போ மற்றவங்களாம் பேசுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு இல்லாது.